எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1. எங்க பிள்ளைய உட்காரட்டும் நினைச்சோம், உட்காந்துட்டாங்க. இனிமே அவங்க தான் ஜென்ம அரசு. இது மக்கள் ஆட்சி, மக்களுக்கு உண்டான ஆட்சி. நல்லா பண்ணுவாரு. எங்களுக்கு எதை அவர் செய்யலாம். எங்களுக்கு சப்போர்ட்டா அவர் இருந்தா போதும். எங்க பிள்ளை உட்காந்துட்டாங்க. அது போதும் எங்களுக்கு. ரொம்ப சந்தோஷம். தளபதிக்கு நன்றி சொல்ல வரல அப்படின்னு எல்லாரும் நிறைய விமர்சனம் வச்சாங்க. நன்றி சொல்ல வரலனாலும் பரவாயில்ல எங்களுக்கு. அவர் உட்கார்ந்ததே எங்களுக்கு நன்றி சொன்ன மாதிரி நாங்கலாம் அவருக்கு நன்றி சொன்னோம். அவருக்கு நாங்கலாம் நன்றி சொன்னோம். நாங்க நன்றி சொல்லிக்கிறோம். சிஎம் சார் எங்க பிள்ளைகளுக்கு யார் எந்த சக்தியாலையும் முடியாது. அவரை இனிமே எந்த சக்தியாலையும் நிறுத்த முடியாதுங்க. அவர் தான் முதலமைச்சர் இது வரைக்கும். எல்லா வருஷமும் அவர் தான். நாங்க எல்லாருமே அவரை ஜெயிக்க வைப்போம். இதுல எந்த மாற்றமும் இல்லை. ஐம் ஜோதி, திருச்சியில தான். ஓகே. ஸோ என்னோட நேட்டிவ் வந்து காரைக்குடி. பிரபுக்காக தான் ஓட்டு போட்டோம். அந்த திருப்பத்தூர் தொகுதி தான் என்னது. நான் வந்து திருச்சியில் ஒர்க் பண்ணுறனால திருப்பத்தூர் தொகுதியில் தான் அந்த ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் வின் பண்ணாங்கன்னு சொன்னாங்களா. என்னோட ஓட்டாக தான் இருக்கும் நான் கெஸ் பண்ணுறேன். ஏன்னா ஒரு 2 hours நின்றுட்டு கால் வலிக்க அந்த ஒரு ஓட்டுக்காக நான் திருப்பத்தூர் தொகுதியில் அவர் ஜெயிக்கணும்ட்டு போய் ஓட்டு போட்டேன். அந்த ஒரு ஓட்டு என்னோட சொல்லும்போது ஐ எம் ஸோ ஹாப்பி டு see you. சூப்பர். இன்னைக்கு முதல்வரை பார்த்துருக்கீங்க, எப்படி இருந்துச்சு? அவரோட ஸ்பீச் எப்படி இருந்தது? ஆக்சுவலி அவர் வந்து ஃபீமேலுக்காக நிறைய இப்போ நடந்த சம்பவத்தை வச்சு அவர் பேசுவார்னு நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஸோ எல்லாத்தையும் தாண்டி ஃபீமேலுக்கு நிறைய ப்ரொடக்ஷன் கொடுக்கணும், அந்த சிங்கப்பெண் படை கொண்டு வருவாங்க, அமல்படுத்துவாங்கன்னு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன். நெக்ஸ்ட் வீக் வருதுன்றாரு. கண்டிப்பாக அதை சொல்லியிருக்காரு. ஸோ வி ஆர் எக்ஸ்பெக்டிங் when we want girls more protected more than boys because even I am working midnightல 3 மணிக்கு 2 மணிக்கு 1 மணிக்கு ஒர்க் பண்ண போகிறேன். ஸோ அந்த டைமில் போகும்போது அண்ணா சிஎம்ல இருக்காரு, ஸோ அண்ணா ஆட்சியில் இருக்கனால எந்த தப்பும் நடக்காது அப்படிங்கிற ஒரு இதில் இருக்கும். சிறப்பு. இன்னும் இருந்தாலும் இவ்வளோ விஷயங்களையும் மீறி நன்றி சொல்ல வந்திருக்காரு. எப்படி பார்க்குறீங்க அவரோட செயல்பாடுகளாக இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள்? we never expect these lines. ஏன்னா எந்த ஒரு தொகுதியிலையும் ஜெயிச்சவங்க யாருமே வந்து ஒரு தேங்க்ஸ் கிவிங் கொடுக்கறதுக்காக வரவே மாட்டாங்க. இது வந்து ஒரு அரசியல் இது பார்க்காம ஒரு நெவர் எக்ஸ்பெக்டிங். இட்ஸ் லைக் a goosebump moments. இன்னைக்கு முதல்வர் விஜய் அவர்கள் பேசுனது ஜெயிக்கணும்னு எல்லா ஆண்டவன் வேண்டுனேன். ஜெயிச்சு பதவியில் உட்காந்து மனசு திருப்தியா இருக்கு. நாங்கெல்லாம் ஏழை, வீடு வாசல் இல்லை, நம்மளுக்கு ஏதோ நல்லது செய்ய. ஓகே, நல்லா ஆட்சி இவரு தான் உட்காரணும். பேசுனது எப்படி இருந்தது? எப்படி பேசியிருந்தாரு? இன்னைக்கு பேச பொழுதடைக்கு அதுதான் பார்க்குறோம். அப்படியா? சரி, அவர் பார்த்துட்டு இருப்பாரு. இன்னைக்கு பேச முடியலனாலும் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அவர்கிட்ட? முதல்வர்கிட்ட நீங்க ஏதாவது சொல்லணும்னு? என் புள்ள அது. என் புள்ள என்னைக்குமே எந்த வருஷமும் அவர் தான் உட்காரணும். ஓகே. நம்மளுக்கெல்லாம் நல்லது பண்ணுவாரு, நல்லது பண்ணணும். சரி. இதுதான் ராத்திரி 1 மணி வரைக்கும் அதுதான் பார்த்து நம்ம ரொம்ப மனசு இதாகுது. அவர் படாத கஷ்டம் இல்லை. அவருக்கு என்னென்ன சொன்னாங்க அதெல்லாம் கேட்டு நம்ம கண்ணீர் தான் வந்துச்சு. அவர் அப்படியாப்பட்ட ஆளு கிடையாது. ஓகே, உங்க பிள்ளைகிட்ட ஏதாவது சொல்லணும்னா சொல்லிருங்க. என் பிள்ளை எனக்கு ஒரு நல்லது செய்யணும். எனக்கு புருஷன் இல்லை. நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க அதை சொல்லிருங்க. எனக்கு புருஷன் இல்லை, எனக்கு ஒரு வீடு வேணும், இடம் வேணும். அதுதான் நான் ஆசைப்படுறேன். நல்லது, நன்றி. குழந்தைகள்லாம் இங்கே கூட்டிகிட்டு வரக்கூடாதுன்னு இருக்காங்க, இருந்தாலும் நீங்கள் அழைச்சிட்டு வந்திருக்கீங்க. குழந்தை வந்து விஜய் மாமா வந்து ரொம்ப பிடிக்கும், அவ்வளோ டான்ஸ் பண்ணியிருக்காங்க. சரி, அவங்க ஒன்றே ஒன்று சொல்கிறாங்களா, அதை மட்டும் கேளுங்க. என்னம்மா? லவ் யூ ஸோ மச் மாமா. ஓகே ஓகே, அங்கே பார்த்து சொல்லுங்க, அங்கே தான் அங்கிள் பார்த்துட்டு இருப்பாங்க. சொல்லுங்க, லவ் யூ so much mama. ஓகே. Happy birthday mama. இன்னைக்கு முதல்வரை பார்த்துருக்கீங்க, எப்படி இருந்துச்சு அவர் பேசின விஷயங்கள்? கண்டிப்பாக நான் இன்ன வரைக்கும் சிஎம் ஆகி அவர் வந்து சட்டசபையை தவிர இன்ன வரைக்கும் எந்த இடத்துலையும் ஸ்டேஜ் பிடிச்சி பேசலை, மைக்கு பிடிச்சி பேசலை. ஃபர்ஸ்ட் டைம் திருச்சியில் வந்து இங்கே வந்து தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பேசியிருக்காரு. அதுவே எங்களுக்கு வந்து மிகப்பெரிய சந்தோஷம். ஏன்னா சிஎம் ஆனதுலேருந்து இன்ன வரைக்கும் அவர் எங்கேயுமே பேசலை, எந்த ஸ்டேஜ்லையும் பேசலை, இதுலையும் பேசலை, சட்டசபையை தவிர. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து திருச்சியில் பேசியிருக்காரு. அதுவே எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம். என்ன சொல்ல விரும்புறீங்க உங்க அண்ணாக்கு? இந்த இடைத்தேர்தலையுமே அவர் வந்து நிக்க வைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. உங்க வீட்டில் ஒருத்தரை நிக்க வைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. 234 தொகுதியிலையும் எப்படி வந்து அவர் வந்துட்டு என் முகத்துக்காக தான் இது பண்றீங்களோ ஓட்டு போறீங்களோ சொல்லலாம். அதே மாதிரி இந்த இடைத்தேர்தலையும் யாரை நிக்க வைக்கிறாரோ கண்டிப்பா கிழக்கு தொகுதியில டிவிக்கே தான் வின் பண்ணும். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. சொல்லுங்க, எங்க இருந்து வந்தீங்க? ஐ அம் ஆஷா from துறையூர். துறையூர். ஓகே, எப்படி இருந்தது இன்னைக்கு முதல்வரோட ஸ்பீச்? தளபதியை வந்து வேற லெவல். தளபதியை சிஎம்மா பார்த்ததுல ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு. ஏதோ ஒன்று பெருசா அச்சீவ் பண்ண மாதிரி இருக்கு. ஆல்வேஸ் வி கேன் சப்போர்ட் விஜய் தளபதி ஆல்வேஸ். எப்படி இருந்து இந்த கிரவுட் மத்தியில அவர் பேசின விஷயங்கள் எப்படி கொண்டாடுனாங்க? பிளாஸ்ட்
சொல்ல வார்த்தைகளே இல்ல. லாஸ்ட் என்ன பிடிச்சிருந்தது இன்னைக்கு அவர் பேசுனதுலயே உங்களுக்கு? அவர் பேசுனதுல சிஎம்மா வந்து பேசுனதுல நன்றி சொன்னதுல ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு. ரொம்ப பிடிச்சிருந்தது. எந்த இதுமே குறை சொல்ல முடியாது. வேற லெவல். இல்ல இந்த திருச்சி வந்து எப்படி தமிழ்நாட்டுக்கு ஒரு இதய மாதிரி இருக்கோ அந்த மாதிரி இதோட என்னோட கண்ணு அப்படின்னு இருக்காரு இந்த திருச்சி கிழக்க. திருச்சி கிழக்கு கண்ணு. அந்த கண்ணை வந்து நாங்க எப்பயுமே கலங்க விட மாட்டோம். எப்பயுமே டிவி கேக்கு நிலையா நிப்போம். அதனால விமர்சனம் வருது இல்லம்மா, அதெல்லாம் பார்க்கும்போது எப்படி விமர்சனங்கள் வரதான் செய்யும். நான் சுத்தி 1000 விமர்சனம் வரதான் செய்யும். எல்லாத்தையும் எதிர்த்து நாங்க வருவோம் பின்னாடி. கண்டிப்பா டிவிக்கே தான். இனி எல்லா ஆட்சியிலயும் டிவிக்கே மட்டும்தான். இன்கேஸ் அவர்கிட்ட ஏதாவது பேசக்கூடிய வாய்ப்பு நீ கிடைச்சிருந்தா என்ன பேசியிருப்பீங்க? கண்டிப்பா சொல்ல வார்த்தைகளே இல்ல. என்ன பேசுறது? பார்த்ததே ரொம்ப சந்தோஷம். ஆமாண்ணா, Okay. பார்த்ததே ரொம்ப சந்தோஷம்ண்ணா. விஷ் பண்ணிருங்க. அளவில்லாத சந்தோஷம். ஆல்வேஸ் சப்போர்ட் விஜய் டிவிக்கே. லவ் யூ தளபதி. இன்னைக்கு உண்மையிலுமே நான் மட்டும் உழைக்கல, மக்கள் ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஓட்டும் நம்ம யார் வேட்பாளர்னு தெரியாம தளபதி முகத்துக்காக ஓட்டு போட்டு இன்னைக்கு எல்லாருமே வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணி நம்ம தளபதியை ஜெயிக்க வச்சிருக்காங்க. அதுவும் இல்லாமல் அவர் ஒரு பதவி ஏற்று ஒரு கொஞ்ச நாள் இவ்வளோ ஒரு பிஸி ஷெட்யூல்ல தான் ஜெயிச்ச தொகுதிக்கு வந்து நன்றி சொல்லணும்னு வந்து ஒரு எந்த ஒரு சிஎம் நினைக்க மாட்டாரு. அவர் வந்து நம்ம தொகுதிக்கு மதிச்சு நம்ம மக்களை மதிச்சு நன்றி சொல்லியிருக்காரு. திருச்சி மக்கள் மட்டும் ஸ்பெஷலா அவருக்கு ஒரு அன்பு கொடுக்குறீங்க. ஏன்னா அவரோட முதல் அரசியல் பயணமே திருச்சியில தானே ஆரம்பிச்சிச்சு. அவரோட முதல் பொதுக்குழு கூட்டமே திருச்சி தான் ஸ்டார்ட் பண்ணாரு. அவர் ஒரு ராசியா சென்டிமெண்டா அவர் வந்து திருச்சி தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாரு. எவ்வளோ பேர் இது என் கோட்டைன்னு சொல்லி இது மலைக்கோட்டை தன்னோட தளபதி கோட்டையை உருவாக்கியிருக்காரு. மக்கள் அதுக்கான இடத்தையும் கொடுத்துருக்காங்க. மக்கள் கொடுத்த இடத்த அவர் வந்து இன்னமும் வந்து அதிகமாக செய்வார். இப்போ அவர் ஷார்ட் அண்ட் பீரியட்லேயே வந்து 20 டேஸில் நிறைய பண்ணியிருக்காரு. இதுவே ஒரு பெரிய எக்ஸாம்பிள். இனி வரப்போகிற காலங்களும் மக்களுக்காக மட்டுமே தன்னோட வாழ்க்கை பயணத்தை தொடங்குவார். இன்னைக்கு பேசுனது எப்படி இருந்ததுன்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கு பேசினது வந்து அவர் ஒரு சாதாரணமாக மக்கள்கிட்ட பேசுகிற மாதிரி இல்லை, தான் குடும்பத்தோட பேசின மாதிரி உணர்வுபூர்வமாக இதயபூர்வமாக என் கண்ணுன்னு சொல்லியிருக்காரு. அப்படிப்பட்ட கண்ணா நம்ம நெஞ்சில் இருக்கும் மக்களேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த மக்களை யாரும் அவர் விட மாட்டாருன்னு நாங்கள் எல்லாரும் நம்புகிறோம். எல்லா மகளிர் அணி சார்பாகவும் ஒரு வாழ்த்துக்கள். எல்லா மகளிரும் தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு கூட தான் நாங்கள் எப்போதுமே இருப்போம். எப்படி இருந்தது இன்னைக்கு? தஞ்சாவூர்லேருந்து வரீங்களா? முதல்வரோட ஸ்பீச் எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சுங்கண்ணா. அதாவது சட்ட ஒழுங்குங்கிறதுனால 2 தொகுதியில் வந்து ஒரு தொகுதியை நீக்கினாங்க. அது வந்து ரூல்ஸ் பிரகாரங்கிறனால அதை நீக்கி தான் ஆகணும். இருந்தாலும் இந்த கிழக்கு தொகுதி வந்து அவருடைய இதயமா அப்படின்னு சொல்லியிருக்காரு. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே போல் வந்து பெண்களுக்கு வந்து நல்ல ஒரு சிங்கப்பெண் படை வந்து நெக்ஸ்ட் வீக்கு கொண்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காகவும் எங்கள் அண்ணனுக்கு நன்றி சொல்லிக்கிறேங்க. இன்னைக்கு எப்படி இருந்தது? எப்படி ஸ்பீச் எப்படி இருந்தது? மக்கள் எப்படி கொண்டாடுனாங்கன்னு நினைக்கிறீங்க? மக்கள் ரொம்ப என்ஜாயாக நல்லா சந்தோஷமாக கொண்டாடினாங்க. ஸ்பீச் சூப்பராக இருந்துச்சு. ஒருவேளை அவர்கிட்ட ஏதாவது பேசுகிற மாதிரி இருந்தால் என்ன பேசியிருப்பீங்க? விஜயண்ணா பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, நாங்கள் எல்லாரும் உங்கள் கூட இருக்கோம்னு சொல்லி சொல்லுவோம். ஸ்ரீரங்கம் தொகுதியிலேருந்து வரோம். ஸ்ரீரங்கம். ஓகே. அமைச்சர் ரமேஷ் அவர்கள் எப்படி செயல்பட்டு இருக்காரு? அவர் இளைஞர்னால இளைஞர் பட்டாளமே அவர் கூட நிறையாவே இருக்கும். இன்னும் அவர் ரொம்ப அவரோடய வேகமா இருக்காரு. அவரோட வேகமா நாங்களும் பயணிச்சுட்டு இருக்கோம். ரொம்ப வேகமா. எங்களுக்கு அவர் வந்து எம்எல்ஏவா கிடையாது. விஜய் அண்ணா மாதிரி ரமேஷும் எங்களுக்கு ஒரு தம்பி அண்ணன் போல தான் பழகுகின்றார். அப்படிதான் பழகுறோம். சரிம்மா, இன்னைக்கு முதல்வர் உங்க ஊருக்கு வந்திருக்காங்க. எப்படி இருந்தது ஸ்பீச் ஆனது? அதாவது சொல்லுவாங்கல்ல, ரொம்ப அது ஸ்பீச்சை கேட்குறதா இல்லை அவரை பார்க்குறதான்னு எங்களுக்கே தெரியலை. முதல்ல அவர் ஸ்பீச்சை கேட்கலான்னு இருந்தவங்க அளவுதான். அவர் பார்த்தா போதுன்ற ஒரு ஸ்பீச்லேயே இருக்கோம் நாங்கள். அளவுதான். ஓகே. இன்றைக்கு நன்றி தெரிவிக்க வந்திருக்காரு. ஆனால் நன்றி தெரிவிக்க வரல, இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. எப்படி அதுக்கான ஆட்சி அமைக்கிறதுக்குள்ளேயே ஒரு பாடுபடுத்திட்டாங்க. அதுல இருந்து அந்த மனுஷன் மீண்டு வர்றதுக்கே கொஞ்சம் காலவாசம் வேணும். இடைத்தேர்தல் வருதுப்பா, அதுலயும் அவரு அப்பவும் எங்களுடைய தலைவர் தான். இங்க இடைத்தேர்தலில் யார் நிக்கிறாங்க? எங்கள் தலைவர் தான் நிக்கிறான்ற ஒரே சான்று மட்டும் தான் இங்க இருக்கு. சரி, இப்போ ஒருவேளை அவர்கிட்ட பேசுற வாய்ப்பு, சொல்ற வாய்ப்பு கிடைச்சா என்னமா பேசு? ஒரே பேச்சு. எங்களை போன்ற கொஞ்சம் கீழ்த்தரத்திலிருந்து வந்த நாங்கள் வந்து ரசிகர் மன்ற மக்கள் இயக்கத்திலிருந்து என்னுடைய கணவர் வந்து வந்துட்டு இருக்கோம். ரசிகர் மன்ற மக்கள் இயக்கம் ஆரம்பித்ததுலேருந்து எங்கள் கணவர் வந்து பொது தொண்டு இன்னும் ஸ்ரீரங்கம் பகுதி அவர் இருக்காரு, செஞ்சிட்ருக்காரு. எங்களுக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறதுனால எங்களால் செய்ய முடியல. இப்போ அந்த அங்கீகாரத்தை எங்கள் தலைவர் எங்களுக்கு கொடுத்துருக்காரு. எங்களுக்கு கீழே இருக்க மக்களுக்கு வாழ்வாதாரத்தை உயர்த்தி நல்லபடியாக செயல்படுத்தணும். அதுக்கு எங்கள் தலைவர் செஞ்சால் போதும். கீழ்மட்ட மக்கள் உயர்த்தினாலே எங்களுக்கு அதுவே எங்கள் தலைவர் செயல்படுது. எந்த இலவசமும் எங்களுக்கு வேணாம். சரி, எப்படிமா இருந்தது இன்னைக்கு? விஜய் அவர்கள் எப்படி கொண்டாடினாங்க? மக்கள் பார்க்கும்போது எப்படி இருந்தது? ஐயோ, நாங்கள் இவ்வளோ பக்கத்துல இருந்து பார்ப்போம்னு நினச்சி கூட பார்க்கல. நான் நிறைய வாட்டி பார்த்துருக்கோம். சென்னை போய் பார்த்தோம், ஸ்ரீரங்கம் இந்த ரோட்டில் போகிறப்ப பார்த்தோம். அதெல்லாம் ரொம்ப தூரத்துலேருந்து பார்த்தோம். நாங்கள் இங்கே தான் நின்றுட்டு இருந்தோம். இவ்வளோ கிட்டக்க நின்று பார்ப்போம்னு நினச்சி கூட பார்க்கல. எல்லாரும் சொல்கிற மாதிரி அவரை பார்க்குறதா இல்லை அவர் பேசுகிறத கேட்குறதானே தெரியல. அந்த பாட்டு போட்டோன்னே ஒரு வைபாயிருச்சு. ரொம்ப சந்தோஷமா. அவர் வெளியே வந்ததும் நீங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க? எப்படி கொண்டாடுனீங்க? ஐயோ, அது எப்படி நம்ம டான்ஸ்லாம் நாங்கள் ஒரு இடத்துல வந்து டான்ஸே பார்த்துருக்கோம். எனக்கு 40 இயர்ஸ் ஆகுது. எந்த கட்சி கூட்டத்துக்கும் நான் போனதில்லை. எந்த கட்சிக்கும் விமர்சனம் பண்ணுறது கிடையாது.
சார் வந்து சொன்னார் பார்த்தீங்களா, நான் கட்சி ஆரம்பித்து வீட்டுக்குள் நுழையவில்லைன்னு, எங்கள் மனசுக்குள்ளே நுழைஞ்சிருக்காரு. அதனால தான் இப்போ அவர் வந்து கட்சின்ற ரீதியே கிடையாது, அவர் எங்களுக்கு எப்போவுமே அண்ணன் தான். சரி, நீங்க என்னமா சொல்லணும்னு விரும்புறீங்க அவருக்கு? நாங்கள் சொல்கிறதுக்குலாம் ஒன்றும் இல்லை, அவர் சூப்பராக எல்லாமே பண்ணிகிட்ருக்காரு. இன்னும் பெண்களுக்கான சப்போர்ட்டு இன்னமும் அவர் நல்லா கொடுத்துட்டு தான் இருக்காங்க. எங்கள் பகுதியிலையும் சரி கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இன்ன வரைக்கும் என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட ரோட்டில் போகிறப்ப கூட எனக்கு தெரிஞ்சவங்க என்னை பார்த்து பேசாமல் தான் போயிருக்காங்களே தவிர, இப்போ நான் டிவிகேல இருக்கேன்னு தெரிஞ்சும் என்கிட்ட வந்து நிறையா பேர் பேசுகிறாங்க, வாண்டடாகவே வந்து நிறையா பேர் பேசுகிறாங்க. ஸோ எனக்கு டிவிகேல இருக்கிறது உண்மையிலே ரொம்ப பெருமையான ஒரு விஷயம்.